பொதுவாக குழந்தைகளிலிருந்து கல்லூரியிலே படிக்கின்ற அத்தனை பேருமே இந்த இயக்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. உங்க வீட்டில் குழந்தைய உங்களுக்கு கம்பல் பண்ணியிருக்கு, ஓட்டு போடுங்க அப்பா அம்மான்னு கேட்டிருக்கு. இது அப்படிப்பட்ட உணர்வு முதலில் தமிழ்நாட்டிலே உருவாகியது. டிவிக்கு என்ற இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாட்டுவதற்கு இந்த குழந்தைகளெல்லாம் தங்கள் பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அதேபோல படித்தவர்கள், பெண்கள், ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் பல பேர் இன்றைக்கு 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 1,75,000 80,000 என்று செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் உடைய தலைமையில் ஒரு மாற்றங்கள் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வு படைத்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இல்ல கட்சி கொடுத்து அவர் ஏந்தி வருவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அவருடைய தலைவர் கூட சொல்லுகிற போது கலைஞருடைய பட திறப்புலாவிற்காக குடியரசுத் தலைவர் இங்கே வருகை தந்த போது எப்படி நடைபெற்றது என்பதை தெளிவாக சொன்னார். 2 முறை இங்கே தேசிய கீதம் அங்கே ஒழிக்கப்பட்டது என்பதெல்லாம் சொன்னார். அதில் தவறில்லை. நம்முடைய லட்சியம் என்ன என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து நாம் தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் என்பது எங்களுடைய லட்சிய பயணமாக, நம்முடைய தலைவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. ஆனால் அதை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஆளுநர் செய்துவிட்டு அதற்கு பிறகு தேசிய கீதம் முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதத்தை போட்டிருக்கு. அதில் எந்த தவறும் இல்லை. 21 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கின்ற போது மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் 7 முறைதான் இந்த குறிப்பிட்ட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு இருக்கிறது. இல்ல பேசா இருந்தால் அதற்கு பொருளை புரிந்து கொள்ள முடியும் உங்களால். இல்ல போன முறை இருந்தது வேறு, இந்த முறை உடனடியாக இதற்கான நடவடிக்கை உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்றே எடுத்தார். இல்ல ஒரே நிமிஷம். 20 மூட்டைகள் தான் நனைந்து விட்டது என்பதும் 200 மூட்டைகள் நனைந்ததாக சொன்னார்கள். 20 மூட்டை தான் நனைந்து இருக்கிறது. அதற்கான பணிகளை தார்பாயின்னு சொல்வார்கள். அதற்கு பக்குவப்படுத்துவதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேணாம், வருகின்ற நெல்லை எப்படி நாம் சேகரித்து மழையில் சிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பொறுப்பேற்று 45 நாட்கள் தான் ஆகிறது. அதற்கான என்னென்ன பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறை அமைச்சரும் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே எல்லோருடைய பாராட்டிலும் பெறுகிற போது எங்களுக்கும் அவர் சொன்னார் நேற்றைய தினம் கால அவகாசம் தேவை என்பதுதான். பொதுவாகவே அதற்கான செறிவான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2 விளக்கம். அதிலே குடிநீர் பெறுவதற்காக அங்கே இருக்கிற மேகதா அணையிலே அணையை கட்டப் போகிறோம் பெங்களூருக்காக என்று சொன்னார். இது வேறு விஷயம். நம்முடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற ஏறத்தாழ 19 மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக வருகின்ற குடிநீருக்காக நாம் நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னும் 33வது ஆண்டு வரையிலும் இருக்கிறது. அதற்கும் இதற்கும் இன்றைய நிலையில் தெளிவான விளக்கத்தை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் விளக்கியிருக்கிறார். நயினார் நாகேந்திர ஒரு காமெடி பேசுகின்றவர். அவருக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார். அவர் வேண்டுமென்றே எங்களை தாக்குகிறாரே தவிர தாக்க வேண்டியது யாரை? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பிஜேபியை தாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே தாக்குதல் கிடையாது, அங்கே சமரச முயற்சி. அங்கே இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்காக விண்ணப்பம் போட்டவர் அவரெல்லாம் இதை பேசுவது அழகாக இருக்காது. என்றைக்கும் கேட்டது கிடையாது. நாங்கள் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று என்றைக்குமே அவர் கேட்டது கிடையாது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லோரையும் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர்,
பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாம் காண்பது இயற்கையான ஒன்று. இல்ல அது கிளாரிட்டி தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க. இல்ல அவர்களை பொறுத்தவரையிலும் 100 நாட்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட உயர்மட்டத்தில் இருந்தாலும் அவரெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் போக போகத்தான் தெரியும்.